சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்குளம் ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏன்னா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க அவதான் உங்களை காப்பாத்துவோம். பொசுக்குன்னு தாலியை கழட்டி போட்டுடலாம்மா. கழட்டி போட்டீங்களா? கழட்டி போட்டியா? பொசுக்குன்னு வேணான்னு சொல்லி போடலாமா. பொசுக்குன்னு பொழைக்கலன்னுலாமா. பொசுக்கு நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிடலாமா. நான் உன்னை கேட்கறதுக்கு பதில் சொல்லி இதெல்லாம் சொல்ல மாட்டாங்கல்ல. நான் கேட்டான்ட்ட பதில் பேசணும். இதெல்லாம் இருக்குது உண்மைதான். இல்ல நீ கழட்டி போடல, இந்த மாதிரி பண்ணலாமா, இந்த மாதிரி செய்யலாமா, அதெல்லாம் பண்ணியிருந்தா கூட நான் ஒத்துக்குவேன். யாயா மகனுக்கு எப்ப பார்த்தா இப்ப எப்படி உள்ள வராங்க? சின்ன சின்ன விஷயத்த கூட பிரச்சனை பண்றான். சரிம்மா, அவனும் சரியில்லை இவளும் சரியில்லை. என்ன பண்ணிட்டோம்? யாருக்குன்னு சொல்லட்டும். சும்மா சின்ன சின்ன விஷயம் கூட நானும் சரி அவளும் சரி சின்ன சின்ன விஷயத்துல அது சண்டை சின்னதாக நானும் பெரிய தூக்கு போட்டுக்கிறியா? செத்து போயிடுறியா? கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நான் அப்படிலாம் மிரட்டினா ஒரு புருஷன் அடங்கிடுவானா? முட்டாள் தான் அந்த வேலையை செய்வாங்க. முட்டாள் தான் அந்த வேலையை செய்வாங்க. நீ அந்த வேலையை பார்க்குற, அவனா அதை ஏன் சொல்ற? நான் ஏதாவது பண்ணிக்கிட்டுமா? நான் செத்து போய் எதுக்கு இந்த வாழ்க்கை, எதுக்கு இந்த வாழ்க்கை? இனிமேல் இந்த வார்த்தை உன் வாயில வரக்கூடாது. ஒரு விஷயம் சரி, எல்லாம் தெரிஞ்சு தானே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. எதுவும் தெரியாம மூணாம் மந்திரமா கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா? நான் கேட்கறதுக்கு நீ பதில் டான் வந்து சத்தமா பேசணும். ஏழைன்னு தெரிஞ்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. பணக்காரன் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணியா? ஏழை பணக்காரன் புருஷன் முன்னாடிக்கு தேவையில்லை. கடைசி வரைக்கும் நம்மளை வச்சு பார்த்துக்கணும், கண் கலாமாம வச்சுக்கணும், நம்ம ஆசாபாசத்தை நிறைவேற்றணும், பாசமா இருக்கணுங்கிறத ஒரு பொண்ணு கழுத்தை நீட்டுறா. ஆனா அதையே இப்படி ஒரு பிரச்சனையா ஆக்கிட்டு இருந்தா எப்படி நீயும் வாழ முடியாது, நீயும் வாழ முடியாது. ஒரு ஆம்பளைய வந்து நான் செத்து போயிடுறேன், நான் ஏதாவது நான் விட்டு ஓடி போயிடுறேன், நான் அதை பண்ணிக்கிறேன், இதை செஞ்சுக்கிறேன்னா அந்த வாழ்க்கை நிலைக்காதுரா. என்னைக்குமே ஆம்பளை அடிமையாத்தான் நிற்பான். என்ன பண்ணுவான்? அடிமையாத்தான் நிற்பான். கை கட்டிட்டு அவன் அடிமையாத்தான் பொண்டாட்டிக்கு நிற்பான். அதை காமிச்சு மிரட்டுற பொம்பளைங்களும் அதிகாரத்துக்கு தான் கொண்டு போவாங்க. நானும் சாவர்னு சொல்ல மாட்டேன். நீ போறியா போயிட்டே இரு, வரையா வந்துக்கிட்டே இரு. உனக்கு நான் சலாம் தூவா வைக்க மாட்டேன். என் கேரக்டர் அப்படிதான், அப்படி இருக்கணும். வரையா வா, போறியா போயிட்டே இரு. 6 மாதம் 3 மாதம் பாரு, பிள்ளை போயிட்டே இரு. நான் வேற வாழ்க்கை எடுத்துக்கிறேன், நீ என்னமோ பண்ணிக்க, அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். செத்து போறேன், அழிஞ்சு போயிடுறேன், நீ நல்லா இருக்க மாட்டேன், நான் நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா இது பேர் வாழ்க்கை கிடையாது. இது வந்து ஒரு தடவை தான் பூமியில பிறக்க முடியும். செத்து போய் மறுபடியும் அவனா பிறந்திருக்கிறானா? அவன் அதுக்கு மேல இருக்கிறான். அவன் என்ன கேட்கறான்? அவன் என்ன பெருசா அவன்கிட்ட 2 கிலோ தங்கம் 3 கிலோ தங்கமா அவன்கிட்ட கேட்கறான். அவன் என்ன கேட்கறான்? நான் இப்ப உங்ககிட்ட கேட்கறேன். இப்ப அவளை பத்தி பேசணும்ல, இப்ப உன்னை பத்தி சொல்லு. அவன்கிட்ட என்ன கேட்கறான்? பாசமா இரு, குணமா இரு, ஆசபாசமா இரு. ஏதாவது அதுல ஒண்ணு நடந்துகிட்டேன்னு சொல்றான், நான் உனக்கு கட்டுப்படுறேன். பிள்ளைத்தான் பெத்துக்கிட்ட பேருக்கு என்ன நீ ஆசபாசமா வச்சுக்கிற சொல்லு. இந்த காலத்துல எப்படியா மட்டும் உறவையும் பிரிக்க முடியாத உறவுனா கணவன் மனைவி உறவு தான். ஆனா அதே இந்த காலத்துல பிரிஞ்சு போயிருது. யாரும் நிரந்தரம் கிடையாது. ஆனா இருக்கிற வரைக்கும் நிம்மதியா வாழணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நீ அது மாதிரி இல்லையாடா. அவளை மட்டும் தப்பு சொல்லக்கூடாது, உண்மையிலையும் தப்பு இருக்குது இல்ல. ஒரு சில ஏதாவது கூப்பிட்டா கூட ஏதோ ஒரு சிந்தனை இருப்பாங்கம்மா, அப்பதான் கோவப்பட்டு நான் சத்தம் போட்டு அவங்களை பேசுறதும் சரி. இவங்க கூப்பிட்டா கூட ஏன் ஒரு வார்த்தைக்கு என்னன்னு பதில் பேச மாட்டாங்க. சரி, நீ எங்கேயாவது அவளை வெளியே கூட்டிட்டு போய் சந்தோஷமா அவளுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்து அவளை சந்தோஷமா நீ 4 செவத்துக்குள்ள அவளை வச்சிருந்து நீ வந்து கூப்பிட வேணாம், நீ மனசுல நினைக்கிறத அவ கொண்டு அந்த இடத்துல செய்வா. நீ அதையே உனக்கு கையிலாவல, அப்புறம் எப்படி அவ உனக்கு நீ கூப்பிட்டா மட்டும் பேசுவா? போனாலும் மாமியார் உள்ள ஏதோ பிரச்சனை வந்தா நமக்கு வீட்டுல என்ன பண்றது முடியாம தான் சத்தம் கட்ட வேண்டியதா இருக்கு. மாமியாவே அவ பாத்துக்குவா, உன்னையும் அவ பாத்துக்குவா. அதையும் நான் சொல்லிவிட்டேன். இது வந்து நீ பண்றது தப்பு. ஒரு உணர்வுக்கு மதிப்பு தரல, அவளோட உணர்ச்சிக்கு மதிப்பு தரவ நீ ஆம்பளை தேவையே இல்லை. ஒரு மாசம் 2 மாசம் 3 மாசம் 4ஆம் மாசம் பிள்ளையும் வேணாம் நீ வேணான்னு அவளுக்கு இன்னொரு வாழ்க்கை எடுத்துக்கிட்டா நீ போயிடுவேன் நடுத்தெருவுக்கு.
ஆனா அப்படி போற பொண்ணு கிடையாது. இது வரைக்கும் உங்க அம்மால வந்து அவ ஏன் இப்படி பண்ற, ஏன் இப்படி சரி அவளும் கேட்டதில்ல. உன் அம்மாவும் வந்து ஏன் நீ இப்படி பண்ற, ஏன் சரி அவங்க அம்மாவும் கேட்டதில்ல. அவங்க 2 பேரும் ஒத்துதான் போறாங்க. நீ சரியில்லை, நீ குடும்ப நடத்துறது சரியில்லை. சரி, வேற என்ன அவ கேட்டா? எனக்கு 10 பழம் கொடி செஞ்சு போடுன்னு கேட்டாளா? இல்ல எனக்கு தாலி வாங்கி கொடுன்னு கேட்டாளா? இல்ல எனக்கு பட்டு போட எனக்கு 5000 வாங்கி கொடுன்னு கேட்டாளா? உன்ட்ட என்னடா கேட்டா? சின்ன சின்ன விஷயம், ஒரு பூ வாங்கிட்டு வந்து கொடு, ஒரு சந்தோஷமா இரு, சிரிச்சு பேசு, என்கிட்ட அன்பா நடந்துக்கோ. எப்படிலாம் விளையாடுறாங்க தெரியுமா புருஷன் பொண்டாட்டி? அந்த ஏன்டா நீங்க அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறீங்க? அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? நீங்களா ஏன்டா பிள்ளை பெற்றுக்கிறீங்க? ஏன்டா உங்களுக்குலாம் எதுக்குடா பொண்டாட்டி? டேய், ஒரு நண்பன்கிட்ட விளையாடலாம், நண்பன் விட்டுட்டா யார்கிட்ட விளையாட முடியும்? அந்த விளையாட்டு சிரிப்பு முகம் கூட இல்லை. இவன் எதுக்கு அப்ப போச்சானே? இவனுங்கெல்லாம் நான் பொண்டாடிட்டு சிரிக்க மாட்டானுங்க, ஊர்ல போய் சபையில உட்காந்துட்டு சிரிப்பானுங்க. பொண்டாடி பார்த்தா அவனுங்களுக்கு பிடிக்காது. அவன் கரெக்டா இருந்தா அவன் கரெக்டா இருந்திருப்பான். நான் தான் சொல்றேன், மனசுல நினைக்கிறத அவ செஞ்சு தருவேன். ஆனா அவன் அந்த மாதிரி நடந்துக்கல. ஆம்பளைங்கிற திமிர அவன் காட்டுறான், பொம்பளைங்கிற திமிர அவ காட்டினா அவன் இருக்க முடியாது. அதை முன்ன கடைப்பிடிச்சுக்க சொல்லு. டேய், அவன்கிட்ட மன்னிப்பு கேளு, சாரின்னு கேளுடா. நீயும் கேளு, மன்னிப்பு கேளு. இதுக்கு முன்னாடி நான் நீங்க நினைக்கிறது அவளை நான் ஆசபாசமா நடந்துக்கிறேன் அவட்ட சொல்றா. இந்த நான் இது வந்து ஒரு தப்பான விஷயம்தான். ஆனால் நீ யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். ஒரு கணவன் மனைவி தாமத்துவ வாழ்க்கையில் இருக்கிறது ஒரு மனைவி தான் விரும்புவா, கணவன் விரும்ப மாட்டான். அந்த மனைவி அதை கூட சந்தோஷமா வைக்கலனா நீங்களே எதுக்கு பொண்டாட்டின்னு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? வேற என்ன பொண்டாட்டிக்கு உங்ககிட்ட கேட்குறாங்க? உங்களாலே முடியல, நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? கேட்கலாமா கேட்கக்கூடாதாடா? உங்களுக்கு வேலை பெருசா இருக்கிறவங்க வேலையை கல்யாணம் பண்ணிக்கிறது, ஊர்ல பெருசா இருக்கிறவங்க ஊரை கல்யாணம் பண்ணிக்கிறது, பொண்டாட்டி ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? அவன் என்ன உங்கள்கிட்ட கேட்டா? இதுதானே கேட்கறா, நான் உடச்சே கேட்கறேன்டா. வயசு பிள்ளை இதுதானே கேட்பா? 40 வயசுக்கு ஒரு பொண்டாட்டி பாசமா இருப்பா ஒரு புருஷன் மேல, அதுக்கு மேலதான் வேணான்னு விட்டுருவா. ஆனா நீ ஏன்டா இப்படி இருக்கிற? அவ பிரச்சனையே பாத்துக்கிறா, எதுக்குடா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? எந்த மனிதனுக்கு பிரச்சனை இல்ல, எந்த மனிதன் நல்லா வாழ்றாங்க இருக்கிறோம் ஒருத்தர் கை தூக்கி சொல்ல சொல்லு. அப்ப பிரச்சனையை பார்த்துருந்தா பொண்டாட்டி எதுக்கு உங்களுக்கு? பிரச்சனையை பார்த்துட்டு இருங்க. தப்புனா தப்புதான், யார் செஞ்சாலும். நீயும் பண்றது தப்பு. இவன் வந்து அதை மனசுல வச்சுட்டு கூப்பிட்டா மெயின் பண்ண மாட்டேங்கிறா, பேச மாட்டேங்கிறா. நீ என்ன கூப்பிடற போ, நீ எனக்கு தேவையில்லைங்கிறா. அது யார் மேல இருக்கிற? அதே இவங்க சந்தோஷமாகட்டும், உன்னை தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடுறா. என் மாமா, என் புருஷன், நீ என்ன சொல்ற? யாரும் என் புருஷனை திட்டக்கூடாது. அது யார் தக்குது? உங்களால வாரத்துல ஒரு நாளைக்கு பொண்டாட்டி சந்தோஷப்படுத்த முடியல, நீங்களா எதுக்கு மீசை வச்சுட்டு இருக்கிறீங்க? போய் மீசை சரிச்சுக்கீங்க, போகடா. சரி, எப்படியே விளையாடுறாங்க, எப்படியே சந்தோஷமா இருக்கிறாங்க. இது என்ன பொழப்பு? கேள்றா மணிப்பா கிட்ட. நீ நல்ல மாமியா இருக்கும்னு நினைச்சு பாக்குற. இதை தப்பான மாமியா இருந்தா அவளை அமுச்சு விட்டுருப்ப. உன்னை நான் பாராட்டுறதா இல்லை உன்னை வையறதான்னு தெரியல, உன்னை நான் பாராட்டிதான் ஆகணும். உன் பிள்ளைக்கு இந்த நிலைமை இருந்தா நீ பிள்ளையத்தான் பாக்குற, மருமவளா பார்க்கலாம்.